வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். எப்படியும் தம்ப்நெயில வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்ச், அதுவும் சேப்பாக்ல பார்த்திருக்கோம். செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட், செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட், பயங்கர த்ரில்லிங். இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இது எல்லாமே நடந்திருக்கு. டிக்கெட்டுக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, டிக்கெட் ஹிஸ்டரி மட்டும் சின்னதா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நாங்க 4 டிக்கெட் புக் பண்ணோம். எங்களுக்கு 4 டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. மேட்ச் 7:30 மணிக்குனா 7 மணி வரையுமே ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்து கடைசியா 2 டிக்கெட் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. 2 பேர் பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே சோகமா தான் இருந்தோம். 2 பேரை விட்டு எப்படி 2 பேர் போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்தோமா. அப்புறம் கடைசியா என்ன ஆச்சுன்னா, என்னோட ஹஸ்பண்டோட திறமையால, ஸ்பீச்சிங் திறமையால 2 டிக்கெட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு 2 பேர் போக முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட டிக்கெட் நமக்கு கிடைச்சிச்சு. ஃபைனலா 4 பேருமே எதிர்பார்த்த மாதிரி போயாச்சு. ஆனா என்ன, 2 பேர் மட்டும்தான் ஒன்னா போக முடிஞ்சு. மீதி 2 பேர்ல ஒவ்வொருத்தர் தனித்தனியா தான் போனோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பெங்களூர்ல இருந்து சென்னை போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்ததெல்லாம் எதுக்காகனா, நம்ம தலையை பார்க்கறதுக்காக தான். வெளியே டிக்கெட் கிடைச்சு நல்ல வேலை நம்ம வந்து பேட்டிங் இல்ல ஃபீல்டிங் அப்படின்னதும் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. நாங்க கிரவுண்டுக்குள்ள மேட்ச் பார்க்க போகும்போது மணி 8 மணி இருக்கும். கரெக்டா சீட்டை தேடி போய் உட்காந்து செட்டில் ஆகிறதுக்கு 8 மணி கரெக்டா. ஜடேஜா ஓவர் போட்டுட்டு இருந்தாரு. ஜடேஜா ஓவர் போடும்போது தலை அந்த பக்கம் இருந்தாரு. அவரை தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம தலை தான். பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தலையை கிரவுண்ட்ல, அதுவும் ஃபீல்டிங்ல விக்கெட் கீப்பரா பார்க்கறதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு எங்களுக்கு. இந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரதுக்குள்ள ஒவ்வொரு விக்கெட்டா விழ ஆரம்பிச்சிச்சு. நாங்க போன மேட்ச் சிஎஸ்கே கேகேஆர். அது நீங்க எப்படி மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு விக்கெட்டா விழ ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஜட்டுக்கு 3 விக்கெட் அன்னைக்கு விழுந்துருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கா விக்கெட் விழ ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. தலை தோனியோட ஃபீல்டிங் செட்டப், விக்கெட் செலிப்ரேஷன், ஸ்டார்க்கோட பவுலிங், சிங்கோட பேட்டிங், இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டு எமோஷனா கலந்து எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுவும் கிரவுண்ட்ல வந்து சேர் அப் பண்ணிட்டு கத்திக்கிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமா தான் இருந்துச்சு. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, கிரவுண்ட்ல பாக்குறத விட வீட்டுல டிவில இன்னும் நல்லாவே தெரியுது கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா பால் எங்க போகுது, டக்குன்னு நம்மளால என்ன அங்க நடக்குதுங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியல. அங்க இருக்க டிவி பார்த்துதான் நிறைய விஷயங்கள் தெரியற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபன்னுக்கும் என்டர்டைன்மெண்ட்க்கும் சேர் அப்க்கு இது எல்லாத்துக்குமே வேற லெவல் ஃபீலிங்கா இருந்துச்சு. என்னென்ன நடந்துச்சுன்னு நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். முக்கியமானவங்களோட பேட்டிங், பவுலிங், தலை தோனியோட என்ட்ரி, அந்த சவுண்டு, அந்த எமோஷன் எல்லாத்தையுமே நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம்.
Irfan. Irfan. Hey. Bro. Irfan. I'm having nice food. Jali booty. Bhaiya. Irfan sir. Bhaiya. Sir, I'm a big fan of you, sir. Yeah, bhaiya. Sir, Yeah, bhaiya. sir, I'm a big fan of you. Me also. Yeah. Irfan bhai. Bhaiya. Bhaiya, here. Sir, one more, sir. Thank you, bhaiya. Chica, sir, happy birthday. Happy birthday, sir. Happy birthday. Happy birthday. Sir. Happy birthday to you. First question. Say that loud and clear. Okay, can we bring the second question on screen? And both of them are take the இன்னமும் மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. முகேஷ் சௌத்ரியா, இது என்ன பண்ணுறாங்க? ஒயரா? Look as pleasant in yellow as J-pop does, but that's what CSK have done as they go through to yet another home win. So welcome to the post-match presentation of the Tata Indian Premier League 2024 IPL. அங்கே பேர் பண்ணிட்டு போடுறாங்க. 11 circle, 8-1, Rupe, Mr. இவரையே ஓடிட்டே இருக்காரு. Rupe representative today, Mr. S.N. Jayamurugan, Chairman and Managing Director of the SNJ Group, electric striker of the match. ஆடுறது. The award can only go to one person, Shivam Dubey. 28 runs from 18 balls, a strike rate of 155.56. That's continuing with this wonderful season that Shivam Dubey is having. Now time for the My 11 Circle Ultimate Fantasy Player of the Match, Mr. S. Kalayappan, to present the trophy to Ravindra Jadeja. 113 fantasy points. The Angel One Super Sixes of the Match Award. I think this award was created for one person. Where Anuprita Daga will present the award to Shivam Dubey. 3 sixes today for Shivam இப்போ Dubey. இவர் தான் ஆர்ச்சாமின் பாட்டு போட்டாங்கல்ல, 6 அடிக்கிறதுக்காக, அது அவர் தான். As I said in the inning, சிவம் தூபே. 18 balls. என் போன கீழே போட்டு அவ்வளோதான். His count as well. So here's the award for the Rupe on the go fours of the match. Mr. Ayan Agarwal will present the trophy to Ruturaj Gaikwad. வாங்க இவர் தான் கேப்டன். 67 of 58 balls. ருத்ராட்ச் கைக்வாட். ஐயோ, And it's time for Ruturaj Gaikwad to come back, because he will now come back as the visiting captain. Right, Ruturaj Gaikwad, how did you feel winning captain back home after 2 losses on the road? little bit nostalgia for me, to be honest. Remember my first 15 IPL, my guy was there with me, we finished the match. Pretty much same situation, and I feel with Jinx slightly injured, I thought that it was my role and responsibility to stay till the end on wicket ball, which was slightly tricky.
pressure situation. So for me, I think it was overall a good game for us. Did you think it was a sort of 135, 140 kind of surface? No, I would still say it was a 150, 160 wicket. Probably if you rotate a little bit in between and look for boundaries. Didn't thought that it was a 6 inning pitch, but definitely yeah, 150, 160. You brought spin early. Was that because you read the wicket that way, or do you think before the dew came in you wanted to get the spin overs out? No, I think it is what we have been calling through the years. The two always comes after power play. Gives that momentum in the spin department. So nothing much here. It must be great to just call on someone like Jaddu and say, yes, the ball is your thing. I think, to be honest, this team, I don't really tell things to anyone, be it only department or fielding or planning. Anyway, I think everyone is the same on the course as well. Everyone is great, get space, and plus you have my guys still there, you have my guys still there to take over. I know the win was important, but someone like you who has big seasons every year in the IPL, you slightly slow start from a personal point of view. I wouldn't say a slow start because I would say in T20 there are times where you pick off 1 or 2 balls, you get 1 or 2 balls, just those kind of days, and sometimes you need a little bit of luck to get going, and I feel today it was just perfect where I could take my time a little bit, something to talk to our experts after the game, how was my strike rate, but still yeah, good to get it. I don't think today was a strike rate kind of game anyway, Virat, so don't worry about that. Well done today. Thank you. Well said, Virat Gaikwad. It's a good manner, you got away with words as well. Right, I think we're going to get a big cheer now, because it's time for the Player of the Match award. Mr. S.N. Jayamurugan and Ms. Rupa Gurunath will present the award for his outstanding performance tonight to Ravindra Jadeja. 2 catches like he always does. Come, Jaddu, come. You're not much of a records person, I know that you spoke, but you've got a very unique record today. You're the first person in IPL history to score 1,000 runs, take 100. Now this place in Chennai gives everyone little titles. So MSC is of course the Thanai. Suresh Raina was Chinnathanai. Was it time now to give you a title as well? Someone came up with Cricket Talapati. I think there is verification, but mine is not yet verified, so I need to ask someone to get it verified. So yeah, hopefully they give me verification whenever I இப்போ பார்த்தேன் அந்த 2 ரன் மேட்ச் வின் பண்ணதோ வின் பண்ணி எனக்கு கவலை கிடையாது. 2 ரன் அந்த போதும். அதுதான் மேட்ச் எவ்வளோ காசு கொடுத்து வேலை பார்க்கலாம் தோனி தரிசனம் அதனால எப்பவுமே தலை தான் அது போதும். எதுவும் எல்லாருமே வேணாம். கடைசி 10 அரை மணி நேரம் வரைக்கும் டிக்கெட்டே கிடைக்கிறீங்க. கடைசியாக தான் உள்ள டிக்கெட் கிடச்சி உள்ளே போவோம். கடைசியாக டோனி உள்ளவரான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோம். கடைசி வரல ஜடேஜாவை ரிப்ளேஸ் பண்ணி கரெக்டாக டோனி உள்ள என்ட்ரன்ஸ் விட்டு வால்யூம் செம்ம பீக்கில் இருந்துச்சு. சூப்பருங்க, மாசாக இருந்துச்சு மேட்ச்சு. நீங்க எங்க பாத்தீங்க? கீழே பாத்தீங்களா மேல பாத்தீங்களா? கீழே லோயரில் தான் பார்த்தேன். எப்படி பக்கத்துல பாத்தீங்களா தூரமா பாத்தீங்களா? கொஞ்சம் தெரிஞ்சாப்புல, நல்லாவே தெரிஞ்சாப்புல லோயர். நல்லாவே தெரிஞ்சாப்லையா? மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. தோனி 6 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தீங்களா இல்லையா? எதிர்பார்த்தோம். போச்சா? வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, டிக்கெட் முன்னாடியே எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நாங்க 5 o'clock கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரவுண்டு என்ட்ரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷுவலா காமிச்சிட்டு அப்புறமா மூஞ்சில தோனின்னு எழுதிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அலப்பறெல்லாம் பண்ணலான்னு பயங்கர ஆசையா இருந்தோம்.
பட் டிக்கெட் 8 மணிக்கு கிடைச்சனால கிடைக்குதா இல்லையான்னு ஒரு ஹரிபரியிலேயே இருந்தனாலையும் எங்களால இது எதுவுமே பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் இன்னுமே பெட்டரா பண்ணும் அப்படிங்கறது ஆசை எனக்கும் இருக்கு. கண்டிப்பா இன்னும் பெட்டரா பண்ணி அடுத்து டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ நாங்க கண்டிப்பா போடுறோம். கிடைக்கலன்னா கிடைக்கும் போது எடுத்து போடுறோம். இன்னொன்னு, அப்பா வந்து மேட்ச் பார்க்கணும், நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவரை கூட்டிட்டு போய் நாங்க காமிச்சதே எங்களுக்கு பெரிய ஹாப்பி. டிக்கெட் 2 கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அப்பா எப்படியாவது பாத்துடணும் அப்படிங்கிற மைண்ட் இருந்தனால அதை நாங்க மேனேஜ் பண்ணோம். ஃபைனலா 4 பேருமே போனோம், 4 பேருமே பார்த்தோம். அப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, தோனியை பார்த்துட்டாரு. இதுதான் தோனியோட கடைசி சீசனா மேபி இருந்தாலும் அப்பா மேட்சும் பார்த்துட்டாரு, தலையையும் பார்த்துட்டாரு. ஸோ ஹாப்பி. நாங்களும் தலை தோனியை பக்கத்திலேயே பார்த்தோம். இங்க நாங்க இருந்த சைட்ல தான் என்ட்ரி, தலை தோனி என்ட்ரி இருந்துச்சு, அங்க பார்த்தோம். மறுபடியும் எக்ஸிட்டும் அவர் இந்த பக்கமா இப்படிதான் போனாரு. சவுண்ட் அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா டிவில பார்க்கறத விட நேர்ல காதே பிஞ்சிட மாட்டேது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க ரசலோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. ரியல்லியுமே இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. முடியும் போது கடைசியா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறது என்னன்னா, இந்த இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும், ஒரு சில இது ஓரளவுக்கு கிளியரா இருந்திருக்கும். இதுல உங்களுக்கு பிடிச்சது எது? தலை தோனியோட பேட்டிங்கா, தலை தோனியோட என்ட்ரியா, இல்ல ஜட்டுவோட பவுலிங்கா, இல்ல ருத்ராஜோட கேப்டன்சியா, இல்ல தோனியோட பேட்டிங்கா, இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சவுண்ட்ல இருக்க மக்கள் கொடுக்க அந்த சவுண்டா எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. வேற ஏதாவது கிரிக்கெட் ரிலேட்டடான அப்டேட் வேணும், வேற ஏதாவது vlog வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.